இன்னைக்கு வீடியோவில் ரோட்டு கடை ஸ்டைல் சிக்கன் சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம் இது மாதிரி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வானலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், 4 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 1/4 கப்பு தேங்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த எல்லா மசாலா பொருட்களும் நல்லா வதங்கினதும் கூல் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்ச விழுதை ஒரு சைடாக வச்சுட்டு அடுத்து இன்னொரு வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 தக்காளி போட்டு இன்னும் நல்லா வதக்கி தக்காளி வதங்கியதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். அடுத்து கழுவி வச்சிருக்கிற 1/4 கிலோ சிக்கனை சேர்த்து கூடவே அரைச்ச விழுதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி மூடி போட்டு சிக்கனை வேக வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 10 அல்லது 15 நிமிஷம் மூடி போட்டு சிக்கன் வெந்ததும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபி செய்யும்போது கரம் மசாலா பொருட்கள் அதிகமாகி ஒரு கசப்புத்தன்மை வந்ததுன்னா 1 குழிக்கரண்டி காய்ச்சின பால் ஊற்றி இறக்கிடுங்க. கசப்புத்தன்மை மாறி டேஸ்ட் பேலன்ஸ் ஆயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.